என் செல்ல குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னை நீ நிச்சயமாக தொட்டுவிட வேண்டும். என் பிள்ளை, அம்மா உன்னை தொடச் சொல்கிறேன் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அதைத்தான் இன்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை மனதார கேட்டு விடுவாயெனில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இரட்டிப்பு நற்செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அம்மா, இந்த வாக்கினை நான் கேட்டால் மட்டும்தான் எனக்கு இரட்டிப்பு நற்செய்தி நீ கொடுப்பாயா? இல்லை என்றால் எனக்கு எந்த செய்தியும் நீ தராமல் விட்டு விடுவாயா? நான் என்ன பாவம் செய்தேன்? ஒருவேளை நீ என் கண்களில் படாமல் சென்று விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று என் பிள்ளை நீ கேட்பது நிச்சயமாக இந்த தாயானவளுக்கு புரிகின்றது. என் குழந்தையே, இதுவெல்லாம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். இந்த வராகியை தாயாக மனதிற்குள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். அது எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் உன் கண்களில் பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி. அப்பொழுது இந்த அம்மா வாக்கு தருவதற்கு என்ன காரணம்? நான் உனக்கு வாக்கு தருவதற்கு காரணம், நீ இன்று இரவு முழுவதுமே வேதனையோடு இருந்து கொண்டிருப்பாயல்லவா? நாளைய விடியலில் நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா, என்னவாக இருக்கும் என்று உன் மனதிற்குள் போட்டு உன்னை நீ குழப்பிக் கொண்டிருப்பாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அம்மா உனக்கு நல்ல வாக்கினை மட்டும் தந்து விட்டேன் என்றால் இந்த இரவையாவது என் பிள்ளை நல்லபடியாக கடந்து வருவாய் என்கின்ற ஒரு ஆசையில்தான் அம்மா உனக்கு இதை சொல்கின்றேன். என்னுடைய எண்ணம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அம்மா வாக்கு தருவது எதற்காக என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் இந்த வராகி சந்திக்க வரும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தருவதற்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தி ஒன்றல்ல, 2 உன்னை தேடி வரப்போகின்றது. இத்தனை காலமும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் அது உனக்கு பதிலாக இருக்க போகின்றது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளுக்கும் மருந்தாக இந்த நல்ல செய்தி உன்னிடத்தில் வந்து கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளை, நீ மனதால் எத்தனை வேதனைகளை அனுபவித்தாய் என்பது ஒரு தாயாக நான் உன்னோடு இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை எல்லாம் சரியாக உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரை பற்றியும் உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்குமா கொடுக்காதா என்கின்ற ஒரு எண்ணத்தையும் நான் உனக்குள் இருந்து போக்குகின்றேன். என் பிள்ளைக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அம்மா நான் தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த இரவு, இன்று காலையிலிருந்து நீ செய்த ஒரு விஷயத்திற்கு உனக்கு ஒரு குழப்பம் வந்து விட்டது. நாம் செய்தது சரியா தவறா? நாளைய விடியலில் இதற்கான தீர்வு எப்படி இருக்கும்? நாம் இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த குழப்பத்திற்கு விடை தெரிந்தால்தான் உறக்கம் வரும் என்பது போன்ற சிந்தனை உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளையே, முதலில் இந்த சிந்தனையை விடு. ஏனென்றால் நடக்கவிருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும். என்ன நடந்தாலும் நாளை அது உனக்கு சாதகமாக மட்டுமே முடியும் என்பதை அம்மா உனக்கு ஆணித்தரமாக சொல்கின்றேன். நான் சொல்லிவிட்ட பிறகாவது நீ மன நிம்மதி அடைய வேண்டும். அதன் பிறகும் நான் இப்படித்தான் இருப்பேன்,
இப்படித்தான் சிந்தித்து கொண்டிருப்பேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு உன்னுடைய நிம்மதிக்கு நான் பொறுப்பல்ல. என் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். அம்மா ஏதோ காரணத்தோடு தான் சொல்கின்றாள், அப்படியானால் அந்த பிரச்சனையே இருக்காது, எதுவுமே இல்லை, நல்லபடியாக முடிந்துவிடும் என்று தாயானவள் ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாமே என்று நீ நினைக்கலாம். நான் அப்படி சொல்லாமல் போனதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த குழப்பமானது நாளை உச்சத்தை தொட்டுதான் முடிவுக்கு வரும். உச்சத்தை தொட்ட பிறகு ஒன்றும் இல்லாததாக அது மாறும். அப்படியானால் என் பிள்ளை, நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த நேரம் அதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை விட இந்த இரவை நல்லபடியாக கடந்து வந்தால் நாளைய விடியலில் அதில் கிடைக்கப் போகின்ற அந்த குழப்பத்தை முதலில் நீ சரியாக எதிர்கொண்டு தெளிவோடு எதிர்கொண்டால் மட்டும்தான் நான் சொல்கின்ற அந்த வெற்றி உனக்கு நாளை அந்த விஷயத்தில் கிடைக்கும். என் பிள்ளை, உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்று நீ ஒரு விஷயத்தை செய்துவிட்டு உன்னுடைய வேலையில் அது சிறு குழப்பங்களோடு நீ விட்டு வந்து விட்டாய். அது உன்மீது நாளை பிரச்சனையாகுமோ என்ற ஒரு பயத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால், பயப்படுவதனால் மட்டும் அதை உன்னால் மாற்றிவிட முடியாது என்பது உண்மைதானே. இப்பொழுது அதை பற்றி சிந்தித்து ஒன்றும் செய்ய முடியாது. கவனக்குறைவு என்பது உனக்கு அந்த நேரத்தில் வந்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை அல்லவா? அதைத்தான் இனி திருத்திக் கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டுமே தவிர நடந்த விஷயத்தை திருத்த முடியாது. ஆனால் இதே தவறை இனி உன்னால் நிச்சயமாக செய்யாமல் இருக்க முடியும். அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் நாம் செய்த தவறை திருத்துவதற்கு நமக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு, என் பிள்ளை, நீ உனக்கானதை சரியாக செய்ய முயற்சி செய்தால் போதும். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தடுக்கி விழுகின்ற கட்டம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. எந்த செயலை எடுத்தாலும் அதில் உனக்கு தடங்கள் வரத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து விட்டேன், முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்ல முடியாமல் தான் நீயும் தவிக்கின்றாய். நமக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கின்றதே என்று நினைத்துதான் என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கவனக்குறைவு உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதனால் உனக்கு இப்பொழுது குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இது நீ கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம்தானே. இனிமேல் இந்த விஷயத்தில் நாம் இத்தனை கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்று. ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு தருகின்ற வாக்கு, இந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக முடியும். பிரச்சனையோடு தொடங்கினாலும் முடிவு என்பது உனக்கு சாதகமாக நிச்சயமாக இருக்கும். நீ செய்த தவறை உனக்கு மன்னித்து நிச்சயமாக உனக்கான உழைப்பிற்கான நல்லதொரு அங்கீகாரம் உனக்கு கிடைக்கும் என்பதனை இந்த தாயானவள் உறுதியாக எடுத்து சொல்கின்றேன். நான் அதை நாளை உன் வாழ்க்கையில் நடத்தியும் கொடுக்கின்றேன். இதுபோன்று என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட ஒருவரோடு பேசுகின்ற வாய்ப்பும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்மிடம் உண்மையாக பழகுகின்றவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையையும் நாளை உனக்கு உருவாகும். உண்மையில் உனக்கு கை கொடுப்பது யார், உன் காலை வார துடிப்பது யார் என்பதனை நாளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் தெரிகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி தருவது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு மட்டும்தான் என்பதனை உணர்ந்தால் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற எல்லா விஷயங்களையுமே சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்வாய். நாளைய விடியல் என் பிள்ளைக்கு மங்கள செவ்வாய் கிழமையினுடைய மங்கள விடியல் மட்டுமல்ல, உனக்கான சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகின்ற விடியலும் கூட. இந்த விடியலை நோக்கிய உன்னுடைய பயணம் நல்ல பயணமாக நிச்சயமாக இருக்கட்டும்.
அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையானாலும் அதில் உனக்கு முடிவு கிடைத்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.